ஹாய் வியூவர்ஸ், வெல்கம் டு அவர் சேனல். இந்த வீடியோவில் நம்ம என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, டிஎன்எஸ்சி பேங்க், அதாவது தி தமிழ்நாடு ஸ்டேட் அபெக்ஸ் கோஆப்ரேட்டிவ் பேங்க்ல இருந்துட்டு சில ரெக்ரூட்மெண்ட் கால் ஃபர் பண்ணியிருக்காங்க. ஸோ இந்த வீடியோவில் நம்ம என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா, இந்த ரெக்ரூட்மெண்ட்டுக்கு மொத்தம் எத்தனை வேகன்சிஸ் இருக்குது, இந்த வேகன்சிஸ்க்கு ஏஜ் லிமிடேஷன் என்ன, எஜுகேஷன் குவாலிஃபிகேஷன் என்ன, செலெக்ஷன் ப்ராசஸ் என்ன, சேலரி என்ன அப்படின்றத நம்ம ஷார்ட்டாக பார்த்துடலாம். ஃபஸ்ட்டு வந்து பார்த்தீங்கன்னா, நம்பர் ஆஃப் வேகன்சிஸ் வந்து 24. இதை வந்து 1+23ன்னு பிரிச்சிருக்கிறாங்க. ஒரு வேகன்சிஸ் வந்து பார்த்தீங்கன்னா டிஎன்எஸ்சி பேங்க்கும், 23 வேகன்சிஸ் வந்து பார்த்திங்க அப்படின்னா டிஸ்ட்ரிக்ட் சென்ட்ரல் கோஆப்ரேட்டிவ் பேங்க் அக்ராஸ் வேரியஸ் டிஸ்ட்ரிக்ட் ஆஃப் தமிழ்நாடு அப்படின்ற மாதிரி சொல்லியிருக்காங்க. அப்படின்னா என்னென்னு பார்த்தீங்க அப்படின்னா, வேரியஸ் டிஸ்ட்ரிக்டில் உள்ளவங்க வந்து டெஃபினட்டாக வந்து இந்த ரெக்ரூட்மெண்ட்டுக்கு நீங்கள் வந்து அப்ளை பண்ணலாம். அதுக்கப்புறம் இதோட எஜுகேஷன் குவாலிஃபிகேஷன் என்னன்னு பார்த்தீங்க அப்படின்னா, எம்பிஏ ஆர் ஈக்குவலண்ட் இன் மார்க்கெட்டிங் மேனேஜ்மெண்ட் ஆர் கோஆப்ரேட்டிவ் மேனேஜ்மெண்ட் ஆர் அக்ரி பிஸ்னஸ் மேனேஜ்மெண்ட் ஆர் ரூரல் டெவலப்மெண்ட் மேனேஜ்மெண்ட் அப்படின்ற மாதிரி சொல்லியிருக்காங்க. ஸோ எஜுகேஷன் குவாலிஃபிகேஷன் எம்பிஏ ஆர் ஈக்குவலண்ட் டு அப்படின்ற மாதிரி கொடுத்துருக்காங்க. எசென்ஷியல் குவாலிஃபிகேஷன் வந்து பார்த்தீங்கன்னா ப்ரொஃபிஷியன்சி இன் கம்ப்யூட்டர். ஸோ இதை வந்து எதிர்பார்க்குறாங்க. ஏஜ் லிமிட் வந்து பார்த்தீங்கன்னா மினிமம் 21, மேக்ஸிமம் வந்து 30 வரை இருக்கலாம். ஸோ டென்யூர் வந்து பார்த்தீங்கன்னா 1 இயர் தான். இது நீங்கள் நல்லா தெளிவாக பார்த்துங்க. 1 இயர் கான்ட்ராக்ட் அண்ட் ஷெல் நாட் பி எக்ஸ்டெண்டட் ஃபர்தர் அப்படின்ற மாதிரி கொடுத்துருக்காங்க. ஸோ 1 இயர் தான். அதுக்கப்புறம் வந்துட்டு டெஃபினட்டாக வந்து நீங்கள் வந்து இந்த எக்ஸ்பீரியன்ஸை வச்சு வேறு வேலைகள் கட்டாயம் வாங்கிக்கலாம். அடுத்து பார்த்தீங்கன்னா ரெம்யூனரேஷன் வந்து பார்த்தீங்கன்னா 25,000 பெர் மந்த்து ஃபிக்ஸ்டு. ஸோ இந்த எஜுகேஷன் குவாலிஃபிகேஷன் ஆல்ரெடி சொல்லியிருந்தலாம். எம்பிஏ இது எப்படின்னு பார்த்தீங்க அப்படின்னா 10th 12th ஒரு டிகிரி ப்ளஸ் அகைன் வந்து நீங்கள் 2 இயர்ஸ் படிச்சிருக்கணும். இல்லை அப்படின்னா வந்து 10+2 + 4+2. ஸோ இதுதான் வந்து பேட்டர்ன். ஸோ சிம்பிளாக சொல்ல போனோம் அப்படின்னா வந்து அவங்க வந்து பிஜி டிகிரி படிச்சிருக்கணும்னு எதிர்பார்க்குறாங்க. ஸோ அதுக்கப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா அப்ளிகேஷன் ஸ்டார்ட் டேட் வந்து பார்த்தீங்கன்னா 30/7. இதோட லாஸ்ட் டேட் வந்து பார்த்தீங்கன்னா 9/8/2024. யாரையாலும் அப்ளை பண்ண நினைக்கிறீங்களோ சீக்கிரமாக அப்ளை பண்ணிடுங்க. இது வந்து ஆன்லைன் மூலம் மட்டும்தான் அப்ளை பண்ணணும். இதுக்கு வந்து போஸ்டல் அப்ளை பண்ணக்கூடாது, ஆன்லைன் மட்டும்தான். ஸோ இந்த ஆன்லைன் ஃபார்ம் வந்துட்டு நான் கீழே டிஸ்கிரிப்ஷனில் கொடுத்துருக்குறேன், நீங்கள் மறக்காமல் செக் பண்ணிக்கோங்க. ஸோ இது வந்து டியூட்டிஸ் எந்த மாதிரி ஒர்க் இருக்கும் அப்படின்ற மாதிரி போட்டிருக்காங்க. ஸோ இந்த பிடிஎஃபை வந்து நான் கீழே டிஸ்கிரிப்ஷனில் கொடுத்துருக்கேன், நீங்கள் யூஸ் பண்ணிக்கோங்க. ஸோ செலெக்ஷன் ப்ராசஸ் வந்து பார்த்தீங்க அப்படின்னா, செலெக்ஷன் இஸ் பேஸ்ட் ஆன் weightage of percentage of marks obtained in 10th, higher secondaries, graduation and post graduation. ஸோ இந்த மாதிரி தான் செலெக்ஷன் ப்ராசஸை வச்சுருக்குறாங்க. ஸோ 100 மார்க்கை வந்து எப்படி பிரிச்சிருக்காங்கன்னு பாருங்கள். 10th மார்க்குக்கு 10%, ஹையர் செகண்டரிக்கு 15%, கிராஜுவேஷனுக்கு 25%, போஸ்ட் கிராஜுவேஷனுக்கு 40%. அதுக்கப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா அடிஷனல் குவாலிஃபிகேஷன் வந்து கோஆப்ரேட்டிவ் மேனேஜ்மெண்ட் இருந்தால் இன்னும் 5% எக்ஸ்ட்ரா மார்க் கொடுப்பாங்க. கம்ப்யூட்டர் எஜுகேஷன் வந்துட்டு 5% எக்ஸ்ட்ரா கொடுத்துருவாங்க. ஸோ இந்த மாதிரி தான் வந்து செலெக்ஷன் ப்ராசஸை வச்சுருக்காங்க. ஸோ இதுக்கு வந்து பார்த்தீங்க அப்படின்னா டெஃபினட்டாக ரிட்டன் எக்ஸாம் கிடையவே கிடையாது. டைரெக்டாக வந்து இன்டர்வியூ மட்டும்தான் இருக்கும். ஸோ அதை வந்து பார்த்தீங்கன்னா இங்கேயே போட்டிருப்பாங்க, ஒன்லி ஷார்ட் லிஸ்டட் கேண்டிடேட்ஸ் வில் பி கால்டு ஃபார் இன்டர்வியூ அப்படின்ற மாதிரி போட்டிருக்கிறாங்க. ஸோ இதுதான் வந்து இந்த வேலையை பற்றின இன்ஃபர்மேஷன். இந்த வீடியோவில் உங்களுக்கு வேறு எதுவும் டவுட் இருந்துச்சுன்னா மறக்காமல் கீழே இருக்கிற கமெண்ட் பாக்ஸில் மென்ஷன் பண்ணுங்கள். ஸோ இந்த அஃபிஷியல் நோட்டிஃபிகேஷனோட லிங்க்கு, அஃபிஷியல் வெப்சைட்டு, அதுக்கப்புறம் ஆன்லைனில் எப்படி ஃபார்ம் ஃபில்அப் பண்ணுறது, ஸோ இந்த லிங்க்கை வந்து நான் கீழே டிஸ்கிரிப்ஷனில் கொடுத்துருக்கிறேன். ஸோ மறக்காமல் யூஸ் பண்ணிக்கோங்க. இந்த வீடியோ பிடிச்சிருந்துச்சுன்னா மறக்காமல் இந்த வீடியோக்கு ஒரு லைக் பட்டனை கிளிக் பண்ணி விட்ருங்க. மீண்டும் மற்றொரு காணொளியில் சந்திப்போம். தேங்க்யூ.